இப்போ வந்திருக்கிறது பெரிய ஆர்டர். பப்ளிக்கோட பணம் தான் இதுல முக்கிய இன்வெஸ்ட்மெண்ட். கொஞ்சம் கவனம் இல்லாம போனாலும் பெரிய பிரச்சனை வந்துடும். பப்ளிக்கு மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டுக்கும் பதில் சொல்லணும். அதனால 100% உழைக்கணும். அப்பதான் இந்த அபார்ட்மெண்ட்டை கட்டி முடிக்க முடியும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து வேலையில காட்டினா என்ன பண்ண முடியும் சொல்லு? அதனாலதான் சௌந்தர்யாவுக்கு பெரிய பொறுப்பை கொடுக்க தயங்குறேன். நீ ஆபீஸ்க்கு வந்து பாரு, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பொறுப்பா இருக்காங்கன்னு. அதே மாதிரி இவ்வளவு இருந்தானா பரவாயில்ல. ஆனா இருக்க மாட்டாளே. இருக்க வைக்கணும், அதுதான் நம்ம வேலை. தொழில உங்களுக்கு எப்படி பயமும் பக்தியும் இருக்கோ அதையே அவகிட்டையும் கொண்டு வர வைக்கணும். இதுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, கவனம் இல்லாம இருந்தா என்னென்ன விளைவுகள் வரும்னு அவ புரிஞ்சுக்கிட்டானா அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிற பொறுப்புணர்ச்சி அவளுக்கு நிச்சயம் வந்துடும். தமயந்தி, அத நீங்க தான் கொண்டு வரணும். என்னதான் நாங்க எல்லாம் சொன்னாலும் இந்த தொழில இருக்கிற சீரியஸ்னஸ் அவளுக்கு புரியாது. நாங்க சொல்லாம இன்னொருத்தர் சொன்னாதான் அவ புரிஞ்சுப்பா. எங்க கம்பெனி வளர்ந்து வந்த சூழ்நிலையில வந்த ஒவ்வொரு ஆபத்தும் சாதாரணமா வரல. முதல்ல ஒரு கான்ட்ராக்டர், அதுக்கப்புறம் ரேஷ்மி, அவளுக்கு அப்புறம் தாமோதரன் மாமா. இப்படி அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சுதான் கம்பெனி இந்த அளவுக்கு வந்திருக்கு. தமயந்தி, வெளியில இருக்கிறவங்க மேல எங்களுக்கு பயம் இல்ல, நம்ம ஆளுங்களை நினைச்சாதான் பயமா இருக்கு. தமயந்தி, முடிஞ்ச வரைக்கும் சௌந்தர்யாவை மாத்த பாருங்க. அப்படி இல்லனா அவளை ஒதுங்க சொல்லுங்க. அவ என்ன எதிர்பார்க்கறாளோ அதை கொடுத்துடலாம். சரிங்க, நான் பேசுறேன். சரிங்க பாட்டி, அப்ப நாங்க எல்லாரும் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துறோம். போலாமா? சரிம்மா. வரேன் பாட்டி. குழந்தை பத்திரமா வரேன் பாட்டி. வரும் பாட்டி. சார், ஒரு 5 minutes டைம் கொடுங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். பிரியா சார், லீகல் அட்வைசரா இப்போ வந்திருக்கிற தமயந்தி மேடத்தை நம்ம கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணியிருக்குல்ல, அதுக்கு உண்டான பேப்பர்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். அது என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. இது பாக்குறேன் சார். சைட்ல சிம் டெலிவரிலாம் ஆயிடுச்சா? அதெல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இதை பார்த்துறேன் சார். சீக்கிரம் பாரியா. ஓகே சார். வானா, சௌந்தர்யாவை கூட்டிட்டு வரதும் கூட்டிட்டு போறதும் உனக்கு பெரிய வேலையாயிடுச்சுல்ல? இப்ப இவர் இங்க வந்தது அதுக்காக கிடையாது. இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து இங்க இருக்க வைக்கணும். அது எப்படி முடியும்? இவருக்கு என்ன சம்பந்தம்? அப்படி பார்த்தா அவங்களுக்கு என்ன சம்மதம்? உன் மனைவிங்கிற உரிமையில வராங்க, இவரு என் கணவருங்கிற உரிமையில வரட்டும். சௌந்தர்யா, நீ பேசுறது சரியில்லை. கம்பெனி விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? சௌந்தர்யா இந்த கம்பெனியோட லீகல் அட்வைசர். அவங்க என்னன்னா இதெல்லாம்? இவதான் இப்படி நடந்துக்கிறானா? நீயும் இவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடந்துட்டு இருக்க. நான் பேசுறது ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்புதான், நீ இப்படி பேசக்கூடாது. இப்ப வரைக்கும் நீ இந்த ஆபீஸ்ல சும்மா வந்து போயிட்டு இருக்க, அவ்வளவுதான். இப்பவே உன்னை வெளியே போக சொன்னாலும் நீ போய்தான் ஆகணும். அதிகபட்சம் நீ என்ன கேப்ப? சொத்துல பங்கு, அதானே? பங்கு என்ன மொத்தமா நீயே எடுத்துக்க. பாட்டியை வேணா கையெழுத்து போட்டு தர சொல்றேன். ஆனா இந்த ஆபீஸ பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தான். என்னோட உழைப்புல உருவானதுதான் இந்த கம்பெனி. அண்ணன் தங்கச்சிங்கிற உறவுகள் எல்லாம் இங்க நுழைய முடியாது. சொத்தை எல்லாம் பிரிக்க வேண்டாம், அதுக்கு பதிலா கம்பெனில பெரிய போஸ்ட் வாங்கி தரேன்னு சொன்னது நீதானே? உன் பேச்சு நம்பிதானே நான் இங்க வந்தேன். இப்போ லீகல் அட்வைசர்னு சொன்ன உடனே இவங்க பக்கம் சேர்ந்துட்டு நீ பேசிட்டு இருக்கியா? சௌந்தர்யா, நீ கோவத்துல இருக்க, அதனால நான் சொன்ன அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கல. உன்னையே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவதான் நான். உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ அது எல்லா வரைக்கும் போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஆரம்பிச்ச வேணதானே இப்ப அர்ச்சனாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கு. சௌந்தர்யா, எதுக்காக வீட்டு விஷயத்தெல்லாம் இங்க பேசிட்டு இருக்க? அவ பேசுறதுல என்ன தப்பு?
வீட்டு விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டவங்க தானே இங்க இருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தர் தான் இல்ல, ரேஷ்மி. அவளையும் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வைங்க, இன்னும் நல்லா இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா கண்டிப்பா அவளையே சேர்த்துக்குவேன். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சவ அவ. நினைவே இல்லாதப்ப கூட என்ன மட்டும் ஞாபகத்துல வச்சிட்டு இருந்தவ. ஆனா நீங்க அப்படி இல்ல. உங்க கோவத்துக்கும் ஆத்திரத்துக்கும் என்ன பழி வாங்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன தமயந்தி சொல்றீங்க? நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டானா பயமும் பக்தியும் வந்துரும் சொன்னீங்கல்ல. இப்ப பாருங்க எப்படி நடந்துட்டு இருக்கான்னு. இதுக்காக தான் சொந்தத்துல இருக்கிறவங்கள வேலைக்கு வைக்க மாட்டேன்னு சொன்னேன். சௌந்தர்யா, இது உனக்கே நல்லா இருக்கா? ஆபீஸ் என்ன சண்டை போடுற இடமா? நீ வந்த நாள்ல இருந்து பாக்குறல்ல எப்பேற்பட்ட வேலையை நாங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்னு. அதுக்கு உதவி பண்ணலனா கூட பரவாயில்ல, கஷ்டப்படுத்தாமலாவது இருக்கலாம்ல. நான் என்ன கஷ்டப்படுத்தினேன்? நீங்களும் இவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. நியாயமா பார்த்தா உங்களுக்கும் இந்த கம்பெனிக்குமே எந்த சம்பந்தமும் இல்ல. நான் கேக்குறதெல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கெல்லாம் என்ன பவர் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் ஒரு பொறுப்பு வேணும். எனக்கு மட்டும் கிடையாது, என் வீட்டுக்காருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். சௌந்தர்யா, நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. சக்தி, இனிமே இந்த விவாதமே வேண்டாம். வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா வா கல்கி போலாம். வாங்க தமயந்தி. சௌந்தர்யா வேண்டாம், வா வீட்டுக்கு போலாம். இல்லைங்க, நான் போயிட்டு. வேண்டான்னு சொல்றேன்ல. வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கோங்க ஐயா. இவங்க உங்களை நல்லா பாத்துக்கறாங்களாமா? ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க ஐயா. மனசு நிறைய வேதனைகளை சுமந்துக்கிட்டு தான் இங்க வந்தோம். அந்த வேதனைகள்லாம் இப்ப எங்களை விட்டு போயிடுச்சு. எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போங்க. இவங்க தான் என் மனைவி மகாலட்சுமி. வணக்கம்மா. அந்த மகாலட்சுமியே நேர்ல பாக்குற மாதிரி இருக்குமா. ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்கு இங்க ஏதாவது குறை இருக்குங்களா? அதெல்லாம் எங்களுக்கு எந்த குறையும் இல்லம்மா. இப்படி ஒரு கருணை இல்லத்தை அமைச்சு கொடுத்து எங்களுக்கு நிம்மதியை கொடுத்திருக்காரு. உறவுகளோட வாழும்போது எங்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கல. இப்ப எல்லாமே இருக்கு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். வாங்க சுத்தி பார்க்கலாம். வாங்க போலாம். ஐயா, இவங்க தான் 3 நாளைக்கு முன்னாடி இங்க புதுசா வந்து சேர்ந்தவங்க. வணக்கம். வணக்கம். பேரு கற்பகம். இந்த ஹோம் ஐயாவோடது தான். அப்படியா? வணக்கங்க. வணக்கம்மா. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். இத பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், அதான் வந்தேன். உங்களுக்கு இங்க எந்த குறையும் இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். சரிங்க சார். அந்த அம்மா சொன்னதை கவனிச்சியா? உறவுகளோட இருக்கும்போது கூட சந்தோஷம் கிடைக்கலையா? நமக்கும் அப்படித்தானே மகா? நம்ம 2 பேரை பத்தி யாராவது கவலைப்படுறாங்களா? கவலைப்பட மாட்டாங்கங்க. அவங்கவுங்க தேவைகள் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க நம்மள பத்தி எப்படிங்க நினைப்பாங்க? அவங்களும் நினைக்கிறதுக்கு ஒரு நேரம் வருங்க. அது எப்ப தெரியுமா? நம்ம வயசுல அவங்க வந்து நிக்கும் போது. குழந்தைங்கள செல்வத்தோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. செல்வம் எப்பவுமே நிரந்தரமா இருக்கிறது இல்லையே. அப்படிதாங்க நம்ம உறவுகளும். அவங்க எப்படி இருந்தாலும் சரிங்க, நாம நம்மளாவே இருப்போம். சரி மகா. இந்தாங்க ஐயா, எடுத்துக்கோங்கம்மா. சரி, சாப்பிடு மகா. அவ்வளவுதானே? வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்லைங்க ஐயா. சரி, நாங்க புறப்படுறோம். சரிங்க. அடுத்த வாரம் வரோம்.
சரிங்க ஐயா. போலாமா? போலாங்க. வாமா அர்ச்சனா. மாமா, என்ன மாமா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உன்னை பார்க்கதாமா நின்னுகிட்டு இருக்கேன். என்ன பார்க்கவா? வீட்டுக்கு வந்திருக்கலாமே. இல்லம்மா, உங்ககிட்ட மட்டும் தான் பேசணும்னு நினைச்சேன். வீட்டுக்கு வந்தா அது முடியாது இல்ல. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. டாக்டர்கிட்ட போனியா? என்ன சொன்னாரு? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நார்மலா இருக்கேன்னு சொன்னாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில எதுக்குமே வேலைக்கு போய் உடம்ப வருத்திக்கிற? வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. என்ன அர்ச்சனா? என்ன மாமா, நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் வந்தீங்களா? இல்ல அவர்தான் இதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாரா? அவன் சொல்லலமா, நானாதாம்மா வந்தேன். திலீப் ரொம்ப வேதனைப்படுறான் அர்ச்சனா. அத பத்தி எனக்கு என்ன மாமா? அப்படி இல்லம்மா, பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும்னு பாக்கணுமே தவிர அதை வளர்த்துக்கிட்டு போறது நல்லவா இருக்கு? இப்படியே போய்கிட்டு இருந்தா இது விவாகரத்துல தான் போய் முடியுமா? தேவையாது. ஓ, அந்த முடிவுக்கு வந்துட்டாரா அவரு? மனசளவுல நானும் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். அர்ச்சனா, வாழ்க்கை முறை எங்க காலம் மாதிரி இப்ப இல்ல. கல்யாணத்துக்கு முன்னால தனித்தனியான விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதையெல்லாம் விட்டுட்டு புருஷங்களோட விருப்பு வெறுப்புகளை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் விவாகரத்துக்கிற பேச்சுக்கு இடம் இல்லாம இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லம்மா. தன்னோட இஷ்டத்துக்கு வாழ நினைக்கிறீங்க. அதுக்கு கல்யாணம் சரியா இருந்தா மன வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறீங்க. இல்லனா அதுல இருந்து வெளியே வர துடிக்கிறீங்க. புருஷன் வேணும், குழந்தைங்க வேணுங்கிற சிந்தனை எல்லாம் இல்லாம போயிடுச்சுமா. அப்படியே பிரிஞ்சு போயாது சந்தோஷமா இருக்கீங்களா? அதுவும் இல்லையம்மா. இப்ப பண்ற தப்புக்கெல்லாம் பின்னால தண்டனை அனுபவிக்கிறீங்களா? நீயும் திலீப்பும் ஒருத்தர் விரும்பிதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்பெல்லாம் பிரச்சனை இல்லையே. அதே மாதிரி இப்பயே உங்களால இருக்க முடியல. எங்களால பிரச்சனை இல்ல மாமா, இடையில வந்தவங்களால தான் பிரச்சனை. இவ்வளவு சொல்றீங்களே மாமா, இன்னும் அந்த மங்களத்தை வீட்டுல தானே வச்சிருக்கீங்க. அவளையே வீட்டை விட்டு இன்னும் அனுப்பாம இருக்கீங்க. பாவம் அவளை சேர்ந்தவங்களே அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு அனாதை மாதிரி கோவில் வாசல சுத்திக்கிட்டு இருந்தாமா. அந்த மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க மாமா. அப்ப அவங்களையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே? உங்க காலத்தை பத்தி சொன்னீங்கல்ல, அப்ப நீங்களும் பொறுப்பா தானே இருந்தீங்க. பொண்டாட்டியை வீட்டை விட்டு அனுப்பணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க தான் அவங்களை விட்டுட்டு போயிருக்கீங்களா? இல்ல. ஆனா திலீப் உங்கள மாதிரி இல்லையே. என்னுடைய வார்த்தையை அவர் என்னைக்குமே மதிச்சது இல்ல மாமா. அப்படி இருக்கிறவர் கூட நான் எப்படி மாமா வாழ முடியும்? அன்பா இருக்கிறவங்க கிட்ட அடிமையா கூட இருக்கலாம், ஆனா அதிகாரம் பண்றவங்க கிட்ட அப்படி இருக்க முடியாது மாமா. நான் வரேன். தமேந்தி, நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்னு சொல்ல தோணுதும்மா. நீ அங்க வேலைக்கு போகாம இருக்கிறது தான் நல்லது. ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்துமையா இருந்தா வீட்லயும் சரி வேலை செய்யற இடத்துலயும் சரி சேர்ந்து இருக்கலாம். அப்படி இல்லன்னா தள்ளி இருக்கிறது தான் நல்லது. நானும் அதுதான் யோசிக்கிறேன். சௌந்தர்யாவும் இருந்து நானும் அங்க இருந்தா தேவையில்லாத சங்கடங்கள் தான் வரும். பிரேம் கூப்பிட்டப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சொத்தை பிரிக்கிறதுக்காக இங்க வந்தப்போ அதெல்லாம் வேண்டாம், கம்பெனில அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு நான் தான் பிரேம் கிட்டே சக்தி கிட்டே சொன்னேன். நான் சொன்னதுக்காக தான் அவங்களுக்கு அங்க வேலையை போட்டு கொடுத்தாங்க. ஆனா இப்படி எல்லாம் அவங்க நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவதான் அப்படி இருக்கான்னா அந்த இடத்துல மௌலி அண்ணனும் அப்படிதான் இருக்காரு. இப்ப அவனும் தானமா ரொம்ப மாறிட்டான். முதல்ல அவ ஏதாவது தப்பு பண்ணா அவன் கண்டிப்பான். இப்போ அவளுக்காக எங்க மேல கோச்சுக்கிறான். பிரேம் தானே அவனை வேலைக்கு வச்சாரு. அந்த வேலையில அவன் கொஞ்சம் பொறுப்பா நடந்துட்டு இருந்தான்னா
இந்த மாதிரிலாம் ஆயிருக்குமா? மத்தவங்க பண்ற தப்ப அவன் மட்டும் கேட்கலாம், ஆனா அவன் பண்ற தப்ப யாரும் கேட்க கூடாதுங்கிறான். சரியா சொன்ன மகா. வேலையில தப்பு பண்ணா கண்டிக்க தான் செய்வாங்க. பிரேம் சொந்தக்காரன் அப்படிங்கிறதுக்காகத்தானே கோவப்படுறான். இதே வேற கம்பெனில இருந்து அந்த முதலாளி அப்படி சொல்லியிருந்தா அவர் மேல கோவப்படுவானா? ஆரம்பத்துல மாப்பிள்ளையும் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாரு. எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம்தான் சொந்தமா தொழில் தொடங்க ஆரம்பிச்சாரு. அதுல என்னென்ன கஷ்டங்கள் இருந்ததுன்னு அவருக்கு தானே தெரியும். நியாயமா பார்த்தா மௌலி அவருக்கு உதவிதான் பண்ணிருக்கணும். மௌலி மட்டும் சரியா இருந்திருந்தா இந்த கஷ்டம் வந்திருக்குமா? அவன் வேலைக்கு தான் போயிருக்கணுமா? எவ்வளவு பெரிய மெக்கானிக் ஷெட் வச்சு கொடுத்த, அதுல மட்டுமே கவனம் வச்சு அதை டெவலப் பண்ணிருந்தான்னா இன்னைக்கு பிரேம் மாதிரி அவனும் முதலாளியா உட்கார்ந்துருப்பான். முட்டாள்தனமான கோபத்துல அதை தூக்கி போட்டுட்டுல வந்துட்டான். இப்ப கூட அவன் சரின்னு சொன்னானா தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கலாமா? ஆனா அத பத்தி பேசினாலே வேண்டா விருப்பால பதில் சொல்றான். வேண்டாங்க, இனிமே அவங்கிட்ட அத பத்தி எதுவுமே பேசாதீங்க. அவனா வரும்போது வரட்டும். சரி மகா, ஆனா சும்மா இருக்க மாட்டேங்கிறானே. இப்ப பாரு, எல்லாருக்குமே அவனாலதானே கஷ்டம். அப்பா, அவங்க அப்படியே இருந்துட்டு போகட்டும். நான் அங்க போகல. சௌந்தர்யா அப்படி நடந்துகிட்டது எனக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா, நீங்களும் அப்பாவும் அங்க போய் இருங்க. நீங்க இங்க இருந்தா வீண் பிரச்சனை தான் வரும். இல்ல தமயந்தி, அவங்களுக்காக அந்த வேலையை நீ விட வேணாம். உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுதான் பிரேம் அந்த வேலையை உனக்கு கொடுத்திருக்காரு. அதுக்காகவாது நீ அங்கதான் இருந்தாகணும். அது மட்டும் இல்ல, உன் கல்யாண விஷயம் கூட ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கு அவங்க எல்லாரும் இருக்கணும். அவங்க இருக்கிற இடத்துல நீ இருந்தா தான் அவங்கள உன் பக்கம் கொண்டு வர முடியும். சக்தியும் பிரேமும் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்களோ அதே மாதிரி மௌலி, சௌந்தர்யா, அர்ச்சனா 3 பேரும் மாறணுமா? அதுக்காகவாது நீ அவங்க கூட இருக்கணும் தமயந்தி. பிரேம், மீட்டிங் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சாப்பா? தமயந்தி மட்டும்தான் வந்தாங்க. ஏண்டா ஒரு மாதிரியே பேசுற? சௌந்தர்யா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா பாட்டி. அவ மட்டும் வருவான்னு பார்த்தா மௌலியையும் கூட்டிட்டு வந்துட்டா. அவளுக்கு உரிமை இருக்கிற மாதிரி மௌலிக்கும் உரிமை இருக்கான். அவ அப்படியெல்லாம் பேசுறானா அதுக்கு நீதான் காரணம் சக்தி. நான் தான் அவளை வச்சுக்கவே வேண்டான்னு அப்பவே சொன்னேன்ல. சரி விடுங்க, இப்ப பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சுல்ல. இன்னைக்கு தமயந்தியை ஜாயின் பண்ண வைக்கணும்னு நினைச்சோம், அதான் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. தமயந்திய கூட அவ திட்டாளே நீ. இதுக்குத்தான் தமயந்தி விஷயத்துல அவசரப்பட வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாத்தியா? அதுக்காக அவளுக்கு பயந்துகிட்டு எதுவுமே பண்ணாம இருக்க முடியுமா பாட்டி? தமயந்திக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இதை பண்ணல. தமயந்தியோட உதவியும் வேணும். இப்ப பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கம்பெனியோட வளர்ச்சி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஏதாவது காரணத்துக்காக கோர்ட்டுக்கு போனா அதை முறியடிக்கிறதுக்கு நமக்கு யாராவது முக்கியமா வேணும். தமயந்தி இருந்தா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சரி பண்ணிடுவாங்க. மௌலியை கூட்டிட்டு வந்து அவனுக்கும் பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்றா சௌந்தர்யா. இது என்ன சாதாரண விஷயமா? வேலைக்கு போறதாகட்டும், சொந்தமா தொழில் தொடங்குறதாகட்டும், என்னதான் மத்தவங்க உதவி பண்ணினாலும் ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். மௌலியை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே இல்லையே. வேலைக்கும் எவ்வளவோ இடத்துக்கு போனான், அதுல இருக்காம வந்துட்டான். அவங்க அப்பா ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தாரு, அதையும் அப்படியே பாதியிலே விட்டுட்டு வந்துட்டான். சரி, கஷ்டப்படுறானேன்னு நினைச்சு நான் வேலை போட்டு கொடுத்தா அதையும் அலட்சியப்படுத்திட்டான். இப்படி இருக்கிறவனுக்கு என்ன பொறுப்பு கொடுத்து வேலைக்கு வச்சிருக்க முடியும்? கல்கி வேலையில இருக்கிறத பத்தி கூட அவ தப்பா பேசுறா. இவனை பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? நான் கம்பெனி ஆரம்பிச்சப்பவே நான் கட்டின முதல் பில்டிங்க்கு பிளான் போட்டு கொடுத்ததே கல்கி தான். அதுல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே வந்தது. ரொம்ப தப்பா இருக்கு சக்தி.
கோவம் மட்டும் இல்ல, பயமாவும் இருக்கு. நம்மள நம்பி நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நம்பி அவங்க குடும்பங்கள் இருக்கு. நம்ம பிரச்சனைகளை எல்லாம் தொழில காட்டி அவங்கள ஏமாத்திடக்கூடாது. சௌந்தர்யா விஷயத்தை சரி பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு சக்தி.